நாம் தமிழ் சுவிசேஷ கூட்டத்தை ஆரம்பிப்போம். வந்திருக்கும் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று திரையில் ஒலிக்கும் முதலாவது பாடலை பாடுவோம். நமக்கு தெரிஞ்ச பாடல் மிக உற்சாகத்துடன் அனைவரும் சேர்ந்து பாடுவோம் பாடல்கள். அதியும் நீரே கூட்டத்தை ஒப்புக் கொடுத்த கருத்தில் ஜெபிப்போம். சகோதரர் வரப்பிரசாத் அவர்களை ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வானத்தை பூமி படைத்த சார் வளமில்ல ஜீவன தேவனே, அப்பா இந்த மாலை நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். தேவரே ஆண்டவரே, உமது அன்பையும் உமது நற்செய்தியையும் பகிர்ந்து கொள்வதற்காக தேவரை பெற்றுக் கொடுத்திருக்க இந்த அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். அப்பா இந்த நேரத்திலும் கூட நாங்கள் செய்திருக்கிற ஆயத்தங்களை தேவரை கண்டிருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய பிரயாசங்களை ஆண்டவரே தேவரில் அறிந்திருக்கிறீர் சுவாமி. அவை ஒவ்வொன்றையும் தேவரை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இது பயனுள்ள நேரமாய் அமைய கிருபை அளிக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இங்கு வந்திருக்கிறவர்களும் வழியில் வந்து கொண்டிருக்கிறவர்களும் இந்த வழியாக போகிறவர்களும் ஆண்டவரே இணைய வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் பார்க்க போகிறவர்களும் அனைவரும் கர்த்தாவே இந்த நாளில் செய்யப்படுகிறதான இந்த கூட்டத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட தேவரே கிருபை கொடுத்தருளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளில் செய்யப்படுகிற ஒவ்வொன்றின் மூலமாக உமது நாமத்தை மகிமைப்படுத்தி உமது சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் தாழ்த்தி உம்மை உயர்த்தி நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு மரித்து உயர்த்தி இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற வரப்போகிற ராஜாவாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நன்றி. வந்திருக்க அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீண்டும் வாழ்த்தி வர வைக்கிறேன். எண்ணிக்கையில் சிறியா இருந்தாலும் நாங்கள் தேவனுடைய நாமத்தினாலே அனைவரும் மிக உற்சாகத்தோடு பாடலை பாடுவோம். இரண்டாவது பாடலை நாங்கள் திரையில் ஒலிக்கிற அந்த பாடலை மீண்டும் பாடுவோம். இருந்த வண்ணத்தமாக அனைவரும் உற்சாகத்தோடு பாடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரே
நாம் அனைவரும் மீண்டும் எழுந்து நின்று திரையில் உரைக்கும் 3வது பல்லவி நாங்கள் பாடப்போகிறோம். உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாய, உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாய என்ற பல்லவி அனைவரும் எழுந்து இந்த பாடல்கள் நன்று அறிந்த பாடல்கள் நமக்கு அனைவரும் உற்சாகத்தால் பாடுவோம். இந்த பாடல் கேட்டப்பட்ட பாடல் நான் படித்த இப்பொழுது, உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய். எங்களுக்கு இருக்க ஒரே காரியம்தான், ஆண்டவர் எங்களுக்காக மரித்திருக்கார். நாங்கள் பெற்று மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். நாங்கள் அனைவரும் சுவிசேஷத்தை தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் நானும் நீங்களும் ஒவ்வொருவருக்கும் இருக்க ஒரே கடமைத்தான் சுவிசேஷத்தை பெற்று மற்றவர்கள் சொல்வது. சுவிசேஷத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்க போனால் சிறிய எண்ணிக்கை தான் இந்த இடத்துல இருக்கிறோம். எங்களுக்குள் ஒவ்வொருக்கும் ஒரு குறைபாடத்தான் நாங்கள் மற்றவர்கள் பெற்று சுவிசேஷத்தை அறிவிப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார். அவருக்கு செய்யறதுக்கு ஒரே காரியம்தான் நாங்கள் மற்றவர்கள் பெற்று சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது. நாங்கள் ஒரு விசேஷ பாடலுக்கு இப்போ கேட்க போகிறோம். சகோதரி பேசியும் ஒசானா அவர்களும் எங்களுக்கு ஒரு விசேஷ பாடல் இந்த நேரத்தில் பாடுவார்கள். நாங்கள் கேட்போம். அவர் கிருபை
பாடல். தேவன் நமக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பாடலில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் சார், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்வில். ஆண்டவர கிருபை நம்ம மத்தியில் எப்பொழுதும் இருக்கிறது. அதை நான் அனைவரும் மீண்டும் இருந்த வண்ணமாக கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளை பாடுங்கள் என்ற பாடலை பாடிவிட்டு அதன் பின்பு நாங்கள் திரையில் இருக்கும் பாடல்களை ஒன்று பாடுவோம். தேவனுடைய வார்த்தை கேட்கும் முன்பதாக வார்த்தைகளை தியானத்தோடு பாடுவோம். கல்வாரி அன்பை எண்ணிடு வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்பொழுதும் நினைத்தால் நெஞ்சம் நிகழ்ந்தது. ஒவ்வொரு வசனத்தோடு நாம் தியானத்தோடு பாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். Yeah.
நன்றி. அமருங்கள். நாங்கள் இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். சகோதரன் சித்ரவேல் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர நம்ம மத்தியில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் தாமே எங்களோடு இடைப்படுவார் என்கிற நம்பிக்கையோடு தேவனுடைய வசனத்தை நாங்கள் தியானிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆதி காலம் முதல் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனிதன் மீது மிகவும் அன்பாக இருந்து மனிதனுக்காகவே பல காரியங்களை, விலையேற பெற்ற காரியங்களை இந்த பூமியிலே செய்து வந்த நம்முடைய தேவன் இந்த காலகட்டத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக இந்த உலகத்திற்கு சுவிசேஷம் என்கிற இந்த பெரிய செய்தியை, இந்த நல்ல செய்தியை உலகம் முழுவதும் பரவி கொண்டு இருக்கிறார். நாங்கள் எங்கள் வேதாகமத்திலே ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பி ஒரு சில வசனங்களை வாசித்து நாங்கள் தியானிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தயவு செய்து உங்கள் வேதங்களிலே நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 26வது வசனம். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார். இந்த ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது திட்ட தெளிவாக கிறிஸ்துவின் பலியை பற்றியும் கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றியும் அவர் தெளிவாக இங்கே எழுதுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. யாருக்கு பாவ மன்னிப்பு வேண்டும், யாருக்கு இயேசு கிறிஸ்து வேண்டும், யாருக்கு இயேசு கிறிஸ்துவானவர் வேண்டும், யாருக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வேண்டும், யாருக்கு அவருடைய அன்பு வேண்டும், யாருக்கு அவருடைய அரவணைப்பு வேண்டும் என்று யாரெல்லாம் அவரை தேடி ஓடி வருகிறார்களோ அவருடைய இரத்தம் இதுவரைக்கும் அவருடைய பாவங்களை மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்நாள் முழுக்க இந்த பூமியில வாழும் காலம் வரைக்கும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காமல் அவர்களை அரவணைத்து கொள்ளுகிற அன்புதான் இந்த கிறிஸ்துவின் அன்பு. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 26ஆம் வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். யாரை ஏற்படுத்தினார்? கிருபாதார பலியாக தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவையே ஏற்படுத்தினார். ஏன் அவர் ஏற்படுத்த வேண்டும்? ஏன் அப்படி அவர் ஏற்படுத்த வேண்டும்? பாருங்கள், 23வது வசனத்தை பாருங்கள். அதே அதிகாரத்தில் 23வது வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்று எழுதுகிறார். ஏன் இந்த 26ஆம் வசனத்தை எடுக்கும் பொழுதும் இந்த 23ஆம் வசனத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றார்கள். அப்படி என்றால் என்ன? மனிதனோடு தேவனுடைய மகிமை இருந்தது. மனிதனோடு தேவன் இடைப்பட்டு கொண்டு மனிதனோடு உறவாடி மனிதனோடு கலந்து அவர் விரும்பி மனிதரோடு உறவை வைத்து கொண்டார். அதான் அவருடைய மகிமை மனிதனுக்குள் இருந்தது. ஆனால் ஆதி காலத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது, பாவத்தில் விழுந்த பொழுது சற்று அந்த மகிமையை அவர்கள் இழந்தார்கள். ஆனால் தேவனுடைய மகிமை மகிமையாகவே இருந்தது. ஆனால் இந்த ஆதி மனிதர்கள் தேவனுடைய மகிமை இழந்தவர்களாக காணப்பட்டு என்ன செய்தார்கள்? எல்லாரும், அடுத்து வருகிற எல்லாரும், அடுத்த எத்தனையோ பரம்பரைகள் இந்த தேவ மகிமையற்றி எல்லாரும் பாவத்துக்கு உள்ளானார்கள். அதான் இங்கே சொல்லுகிறார், எல்லாரும், ஒருவரை அல்ல, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றார்கள் என்று. பாருங்கள் 24வது வசனம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்திலே வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் நீதிமான் இல்லை, ஒருவன் ஆகிலும் இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இங்க எப்படி சொல்லுங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது?
இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டார்கள். எதை கொண்டு? மீட்பை கொண்டு. எதிலிருந்து மீட்கப்பட்டார்கள்? பாவத்தில் இருந்து மீட்கப்பட்டார்கள். இந்த பாவம் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டது, முழு உலகத்தையே ஆண்டு கொண்டது. அது யாரையும் விட்டு வைக்கவில்லை, ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை. எல்லா மனிதர்களையும், எல்லா இனத்தாரையும், எல்லா மிருகங்களையும், எல்லா பூமியில் வாழும் அத்தனை மிருகங்களின் ஜீவன்களில் இருந்து இந்த பாவம் நுழைந்தது. அது எவ்வளவு பெரிய கொடூரமான காரியமாக இருக்கிறது பாருங்கள். அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை மனிதனுக்கு ஏற்படுத்தி தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை இருந்து பிரித்து தேவன் இடத்திலிருந்து பிரித்து தேவன் இல்லை என்கிற அளவுக்கு மனிதனை கொண்டு வந்தது இந்த பாவம். 25வது வசனத்தை வாசிங்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். எக்காலத்திலே? இக்காலத்திலே நீதியை காண்பிக்கும் பொருட்டாக. அது தேவ நீதி. என்ன தேவ நீதி? தேவனுடைய நீதி என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் பாவத்திலே இருந்து நம்மளை விடுதலையாக்கி பரலோகத்துக்கு இருக்கிற அந்த நீதியின்குள் நம்மை கொண்டு போவதற்கு. இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இதை யாரெல்லாம் அதை நம்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய குமாரனாகும் படிக்கு, குமார்த்திகள் ஆகும் படிக்கு தேவன் அருள் செய்கிறார். அதான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஒரு முக்கியமான வசனமாகத்தான் 23ஆம் வசனம் இருக்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தார்கள், மகிமை அற்று போனார்கள். ஏனென்றால் பாவம் செய்வதற்கு முன்பு தேவ மகிமை அவர்களோடு இருந்தது. அதை இழந்ததினாலே இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக திரும்பவும் ஆண்டவர் இந்த இணைப்பை ஏற்படுத்தினார். கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரு உறவை ஏற்படுத்தி இதை இணைத்து கொண்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எதன் மூலியமாக இணைத்தார்? அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்திய இரத்தத்தின் மூலியமாக அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து தேவனோடு நம்மை பாவம் அறியாதவர்களைப் போல, பாவம் செய்யாதவர்களைப் போல நம்மை அவர் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவரை தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்தார். இது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கிறது என்று பாருங்கள். இதை விட இந்த உலகத்திலே நமக்கு எதுவும் தேவையா? இதை விட நமக்கு உலகத்திலே எதுவுமே தேவையில்லை. இந்த உலகத்திலே இருக்கிற சம்பத்துக்கள், சொத்துக்கள், அந்தஸ்துக்கள், பணம், பதவி, பட்டம் இதெல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும். அதனால்தான் அவ்வளவு பெரிய படித்த மனிதன், பெரிய ஒரு அளவுக்கு பணக்காரனாக இருந்த, அதிகமான படிப்பையும் படித்து நிறைய பாஷைகளை கற்றுக்கொண்ட பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், நான் இவைகளை எல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன் என்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு அவைகள் எல்லாம் குப்பை. ஆனால் எது உன்னதமான காரியமாக இருக்கிறது என்றால் இந்த கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்ட அந்த மீட்பு மாத்திரமே நிரந்தரமான உன்னதமான அழைப்பாக இருக்கிறது. இதனால தான் எபேசியருக்கு எழுதும் பொழுது, அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதும் பொழுது இப்படியாக எழுது. 2வது அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், உங்கள் வேதத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்தின் ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிகை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள் நாம் எல்லாரும் முற்காலத்திலே தமது மாம்ச இச்சையின்படி நடந்து தமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே
மற்றவர்களைப் போல கோப ஆக்கினின் பிள்ளைகளானோம். பாருங்க, மற்றவர்களைப் போல கோப ஆக்கினின் பிள்ளைகளானோம். ஆனால் தேவனுக்கென்று பிரித்தெடுத்த ஜனங்கள் கூட சில வேளையிலே இந்த வேதாகமத்தில் இருக்கிற இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளாமல் சில பாவத்திலே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள் 4ஆம் வசனத்தை பாருங்கள். 4ஆம் வசனத்தை, தேவனோ இரக்கத்தில் ஐசுவரியம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே, 5ஆம் வசனம், அக்கிரமங்களில் மறைத்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எங்க உயிர்ப்பித்திருக்கிறார்? கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்திருக்கிறார். இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கை செய்யும் பொழுது, பாவத்துக்கு மனம் திரும்பி மனம் வருந்து அதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்து நம்மை என்ன செய்கிறார்? தேவனோடு நம்மை ஒப்புரவாக்குகிறார். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்திருக்கிறார். கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார். நாமும் மரிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்துகிறோம். இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நிச்சயமாகவே இந்த உலக பாவத்திலே இருந்து விடுதலை ஆவார்கள். விடுதலையாக மாத்திரமல்ல, பரலோகம் என்னும் அந்த ராஜ்யத்திலே சுதந்திரவாளியாகவும் மாறுவார்கள். இது 6வது வசனத்தை பாருங்கள். அதே அதிகாரத்தில் 6வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐசுவரியத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக. வரும் காலங்களில் அவருடைய மகா ஐசுவரியத்தை விளங்க செய்யும் பொருட்டாக. அது எதுக்கு விளங்க செய்ய போகிறார்? இந்த உலகத்தின் மனிதர்கள் உங்களுக்கும் எனக்கும் தான். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற மிக பெரிய ஆசீர்வாதம். இதை விட எந்த ஆசீர்வாதத்தையும் நாங்கள் சமப்படுத்தி பேசவே முடியாது. இந்த உலகத்திலே மனிதர்கள் பாவ நிவிர்த்திக்காக நிறைய விஷயங்களை கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள். சிலர் ஒவ்வொரு மதத்திலும் சிலர் என்ன செய்கிறார்கள்? கீழே உருள்றாங்க, பெறலாங்க, தன் உடம்பை காயப்படுத்தி கொள்கிறாங்க. ஏன்னா தான் பரலோகம் போக வேண்டும், பரதேசிக்கு போக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இதில் இருந்தால் ஒரு விடுதலை கிடைக்கும், பாவத்தில் விடுதலை கண்ணா, எனக்கு அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருக்கிறது, அந்த நல்ல ஜென்மத்தை நான் போவேன், நல்ல பிறப்பை நான் பிறப்பேன் என்கிற நம்பிக்கையோடு நிறைய பேர் அறியாமல் இந்த உலகத்திலே பல காரியங்களை செய்து வருகிறார்கள். அவைகள் எல்லாம் வீணான காரியங்கள். ஆனால் கிறிஸ்து இயேசு மாத்திரமே இந்த உலகத்தில் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அதான் நாங்கள் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் திருப்பிக் கொள்வோம். 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு நாங்கள் திரும்ப போவோம். 26ஆம் வசனத்துக்கு, கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இந்த கிருபாதார பலியாக அவரை யாரை ஏற்படுத்தினார்? ஆண்டவர் கிறிஸ்துவை மாத்திரம் ஏற்படுத்தினார். ஆடு மாடு கடாக்களுடைய இரத்தத்தினாலே மீட்கப்படாமல் தேவனுடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே இந்த உலகம் மீட்கும் பொருட்டு, இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்திலே 31வது வசனத்தை வாசிப்போம். நாம் 31வது வசனத்தை உங்கள் வேதத்திலே பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமா? நியாய பிரமாணம் ஆதி காலத்திலே இருந்தது. தேவன் கொடுத்த நியாய பிரமாணம் இருந்தது. ஆனால் இந்த நியாய பிரமாணத்தை வைத்துக்கொண்டே மனிதர்கள் பாவம் செய்தார்கள். நியாய பிரமாணத்தை வைத்துக்கொண்டே மனிதர்கள் தேவனை விட்டு தூர போனார்கள். நியாய பிரமாணத்தை வைத்துக்கொண்டே
பல சட்டங்களை தனக்கென்று தமக்கென்று என்று சட்டங்களை தன்னுடைய இனத்தார்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஒவ்வொரு ஜாதி இனத்தாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த வாழ்க்கையிலும் தன்னுடைய இனத்துக்காகவும் சட்டங்களை ஏற்படுத்தினார்கள். ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டு வரலாறுல எப்படியே வரும் பொழுது இவைகள் எல்லாமும் ஒன்றுக்கும் கடைசி வரைக்கும் மனிதனுக்கு விடுதலையை கொடுக்காமலே இருந்தது. ஆனால் இறுதியாக கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்று, கிறிஸ்து மாத்திரமே இந்த உலகத்துக்கு வந்து மனிதனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்திருந்தபடினாலே அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாவார்கள். இன்றைக்கு காலையில் வெளிநாட்டில் இருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அவர் சில காரியங்களை பேசிக்கொண்டு பொழுது அவர் எனக்கு சொன்னார், அண்ணா அவர் எனக்கு சில காரியங்களை பேசும் பொழுது நான் கடவுளை பற்றி சொல்லும் பொழுது நான் சொன்னேன், கடவுள் ஒரே கடவுள் தான். அவர் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர், ஒரே கடவுள் தான் என்று நான் சொன்னேன். எனக்கு இருக்கிறது ஒரே கடவுள், அந்த கடவுள் மாத்திரம்தான் இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடியவர், பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் என்று நான் சொல்லும் பொழுது அவர் சொன்னார், நீங்கள் எனக்காக உங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள், நான் எனக்காக என்னுடைய கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரியா? அப்படின்னா ஒரே கடவுள் என்கிறதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். இந்த உலகத்துக்கு ஒரே கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்கிறதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். ஏனென்றால் எல்லாரும் ஒரு காலம் வரப்போகிறது, அது அதிசீக்கிரமாக வரப்போகிறது. அது இந்த பரம்பரையில் நம்முடைய வாழ்க்கை முடிய வரும் என்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவருடைய வருகை சீக்கிரமாக வர இருக்கிறது என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதான் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இது ரொம்ப பாரதூரமான ஒரு வார்த்தை. இது ரொம்ப மனிதனை நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச வாழ்க்கையிலே ஒரு விசுவாசத்துக்கு நிறைய தாக்கத்தை கொண்டு வர ஒரு வசனம் இது. நாம் எல்லாரும் பாருங்கள், வசனம் தெளிவாக, ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம் செய்கிறத நன்மைக்காவது நன்மை தீமைக்கு எல்லாத்துக்கும் பலன் இருக்கு. அதுக்கு ஏற்ற பலனை நாங்கள் அறுத்து கொள்ள போகிறோம். ஆனபடினாலே இந்த நல்ல நாளிலே கிறிஸ்துவின் செய்தியை கேட்கிற எல்லாரும் இன்றைக்கே தன்னை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து இன்றைக்கே அவரிடத்திலே நீங்கள் ஒப்புரவாகி, ஆண்டவரே நீர் வர இருக்கிறீர், நீ சீக்கிரமாக வர இருக்கிறீர், உமக்கு முன்பாக நாங்கள் உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் நிற்க வேண்டும், உமக்கு முன்பாக நின்று நாங்கள் இந்த பூமியிலே எங்கள் சரீரங்களிலே நாங்கள் செய்கிற எல்லா நன்மைக்கும் தீமைக்கும் தக்க பலனை நீர் கொடுக்க இருக்கிறீர், அந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். அது எப்படியாப்பட்ட பலனாக இருக்குமோ என்று எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று நாங்கள் எங்களை அவருக்கு ஒப்படைப்போம். அப்பொழுது கிறிஸ்துவானவர் உங்களை மன்னித்து எல்லா பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரித்து அவர் உங்களை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இதுதான் இந்த உலகத்திலே இருக்கிற மிக பெரிய சுவிசேஷம். நாங்கள் அப்படி செய்வோம், அவரை ஏற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாங்கள் எழுந்திருந்து ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கும், சுத்திகரிக்கும். கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே எங்களுடைய பாவத்துக்கு விடுதலை விமோச்சனமாக இருக்கிறது. உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், அந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்.
இந்த தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்தை கேட்டவர்கள் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அவர்கள் உடைய வாழ்க்கையிலே உம்மை பற்றி கொண்டு ஆண்டவரை பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக ஜீவிக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எல்லா காரியங்களும் ஒப்பு கொடுத்து தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.